கிராமத்தை சேர்ந்த மீனவன் பேசுகிறேன். தொழிலுன்னு சொன்னால் எங்களுக்கு மீன் தான், மீன் பிடிக்கிற தொழில் தான் எங்களுக்கு. இந்த விசைப்படகு, நாட்டுப்படகு, இந்த காற்றின் காரணமாக அதிகபட்சம் நாங்கள் தொழிலுக்கு போய் 10 நாளைக்கு மேலாச்சு. எங்கள் போட்டுகளையும் எங்களால் பாதுகாக்க முடியலை, சுத்தமாக பாதுகாக்க முடியல. போட்டில் கொண்டு எங்கே வண்டி பாதுகாக்கிறது போகிறதுங்கிறத எங்களுக்கு சரியாக தெரியல. நாங்களும் அரசிட்ட பல முறை போராடி இருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். இந்த தூண்டில் வலைகள்னு சொல்லி ஒன்று கேட்டிருந்தோம். அது நிறையா போட்டுக போன திருப்பு எங்களுக்கு கொஞ்சம் போட்டுகள்லாம் சேதாரம் ஆகி போச்சு. அதில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் உங்கள்கிட்ட கஞ்சி கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அந்த தூண்டில் வலையை மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததெல்லாம் இந்த அரசுக்கு கோடி நன்றியாக இருக்குங்க. காற்று இப்போ ஒரு 10 நாளாக 45, 55, 60 இப்படி அடிக்குது. இன்றைக்கி ஒரு 35-40 கிட்ட அடிக்குது, காற்று அடிக்குது. காற்று இன்னும் குறையவே இல்லை, காற்று அதிகபட்சமாக தான் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் தொழிலுக்கே போகலை, எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம், பட்டியும் பசியமாக தான் இருக்கோம். நிறைஞ்ச வயிறுலாம் சாப்பிடலை. மீன் பிடிக்க அன்னன்னைக்கு போயிட்டு வந்தால் தான் எங்கள் குடும்பத்தில் சாப்பாடுங்கிறத தெரியும். உங்களுக்கு விவசாயம் மாதிரி தான் எங்களுக்கு தொழில். இன்றைக்கி இது வரைக்கும் 10 நாள் நாங்கள் கடலுக்கு போகல. எங்கள் முதலாளியும் கொடுத்தா தான் போச்சு. இல்லைன்னா அவரும் முதலாளியாக இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு தான் இருக்கார். 10 நாள் ஆங்கர் போட்டுக்கிட்டு அதில் பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு 1000-2000 செலவழிச்சுக்கிட்டு அங்கே தூக்கி போடுறது, இங்கே தூக்கி போடுறது, இதே வேலையாக தான் நாங்கள் இருக்கோம். இந்த மீனவனை கொஞ்சம் ஏந்து பார்த்து எல்லா மீனவனையும் ஏதோ உங்களோட சேர்ந்த மக்களை எங்களையும் நினச்சி எங்களுக்கு இந்த தூண்டி உலையை போட்டு கொடுத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் பேர் செல்வம், தெக்கவாடி கிராமத்தை சேர்ந்துருக்கேன். செல்வம்.